வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும். இன்னைக்கு இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம 22nd மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல், சுந்தரம் ஃபைனான்ஸ் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலோட லான்ச் மீட்டிங். இது 21 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சார். மிஸ்டர் வின்சென்ட் வாஸ் த brains behind it and my predecessor Mr. T.T. Srinivas Raghavan was the driving force. 21 வருஷமா பண்ணிட்டு வந்துருக்கோம். கோவிட்ல ஒரு பிரேக் இருந்தது, பட் அதுக்கப்புறம் தொடங்கி இப்போ 4-5 வருஷம் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட ட்ரெடிஷனோட ஒரு செலிப்ரேஷன். அதாவது ஆர்ட்ஸ், டிராமா, டான்ஸ், சாப்பாடு எல்லாமே, ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் ட்ரெடிஷன், அவர் கலாச்சாரம் ஒரு செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் January 8th to January 11th are the dates for the festival. மயிலாப்பூர் மாடவீதி சுற்றி இருக்கிற ஏரியாவில் கொண்டாடுவோம். சில ஐட்டம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இது இருக்கும். மார்னிங் கச்சேரி நடக்கும், யங்ஸ்டர்ஸ் வந்து பாடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ், ட்ராமா, ஃபோக் ஆர்ட் இந்த மாதிரி நடக்கும். 2 நாள் கோலம் கான்டெஸ்ட், கோலம் அண்ட் ரங்கோலி கான்டெஸ்ட் ரொம்ப பிரபலமா பாப்புலரான ஒரு கான்டெஸ்ட். அது வெளியூர்ல இருந்தாலும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு 100 பேர் மேல இருக்கும்ல சார் பார்ட்டிசிபேஷன். ஸோ குவைட் அ பாப்புலர் கோலம் கான்டெஸ்ட். அதுக்கு ஒரு எமினன்ட் ஜூரி அதை ஜட்ஜ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை தவிர இந்த வருஷம் 2 or 3 ஐட்டம்ஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ்ல இருந்து பண்றது. ஒன்று, இந்த சே நோ டு பிளாஸ்டிக்னு ஒரு 15 வருஷமா ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 துணிப்பை சுந்தரம் ஃபைனான்ஸ் சார்பா பப்ளிக் பிளாஸ்டிக் பை கொடுத்துட்டு துணிப்பை எடுக்கிற மாதிரி ஒரு கேம்பெயின். இந்த வருஷமும் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 10,000 பை பண்றோம். இது தவிர ஒரு செஸ் காம்படிஷன் நிறைய மீடியாவில் கவர் பண்ணிட்டீங்க. செஸ் காம்படிஷன் நடக்கும் ஃபார் யங்ஸ்டர்ஸ், விச் ஆல்சோ வி ஆர்கனைஸ். அது தவிர ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர்னு ஒரு அவார்ட் வருஷம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். அதுவும் ஒரு 12-15 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மயிலாப்பூர்ல வளர்ந்து வந்த இதர் இண்டிவிஜுவல்ஸ் இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது தனிப்பட்ட நபரா இருக்கலாம், இல்ல அங்க ஒரு வளர்ந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், அவ அங்க பண்ற கான்ட்ரிபியூஷன் பண்ண சேவைக்கு ஒரு ரெகக்னிஷனா ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் அவார்ட்ஸ்னு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுவோம். January 11th அன்னைக்கு ஈவினிங் 6-6:30 மணிக்கு அவார்ட் செரிமனி நடக்கும். பாஸ்ட் வினர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர், லேடி சிவசாமி ஐயர் கேர்ள்ஸ் ஸ்கூல், ராசி சில்க்ஸ், போன வருஷம் கிரி ட்ரேடிங் ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்மார்க் தேர், ராயர் மெஸ், ராமகிருஷ்ணா மட், இந்த மாதிரி நிறைய மயிலாப்பூர்லயே பிறந்து வளர்ந்த இண்டிவிஜுவல்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷமும் கண்டினியூ ஆகும். ப்ராடா இதுதான் இந்த வாட்டி கவர் பண்ற ஐட்டம்ஸ். ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் வின்சென்ட், வருஷம் அவர் ஒரு புது ட்விஸ்ட் கொண்டு வருவார். எவ்ரி இயர் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு நியூ ஐடியாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு ஒரு 21 வருஷமா. இந்த வருஷம் சார் நீங்க வாட் ஆர் த நியூ ஐடியாஸ் யூ பிரிங்கிங், வாட் இஸ் த ட்விஸ்ட், த வின்சென்ட் ட்விஸ்ட் தட் யூ ஆடிங், அதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ஏன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஸ்ட்ரீட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்னு சொல்றோம். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் வந்து, அதான் ஐடியா வந்து கோவில் சுத்தி இருக்கிற இடத்துல வந்து ஓபன் ஸ்பேசஸ் வந்து நிகழ்ச்சி நடத்துறோம் வித் த பெர்மிஷன் ஆஃப் த போலீஸ் அண்ட் த கார்பரேஷன். சோ அதுதான் வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து இந்த சிட்டில வந்து வேற எங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து யாருமே கண்டக்ட் பண்றது இல்லை. அண்ட் நிகழ்ச்சிகள் வந்து எல்லாம் வந்து அந்த கோவில் இருக்கிற அண்ட் மயிலாப்பூர் இருக்கிற வந்து ட்ரெடிஷன்ஸ் லிங்க் பண்ணி தான் பண்றோம். ஏதாவது வந்து சொன்னா அவுட் ஆஃப் த வே மாடர்ன் கண்டெம்பரரி எல்லாம் வந்து ஒன்றும் பண்றதே இல்லை. பிகாஸ் அந்த ஏரியா அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஏரியா சேர்த்து கூடிய வந்து அது ஃபிளேவர் கொடுக்குற மாதிரி வந்து பண்றோம். 2 things வந்து நத்திங் எவ்ரி இயர் நம்ம ஒன்றும் ஸ்பெஷலா பண்றது இல்லை. என்னன்னா அந்த ஸ்பேஸே வந்து நம்ம எப்படி வந்து அந்த தெருவுகள், அந்த சன்னதி தெரு இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல போட்டுட்டு அந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி அதை யூஸ் பண்றதுல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டான்ஸ் டிராமா போட்டுடம் வந்து பின்னால 14 மண்டபம் இருக்கு, கோவிலோட கோபுரம் இருக்கு, அது பேக் ட்ராப்பே நேச்சுரலா இருக்கும்போது
ஒரு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாலே வந்து ஓப்பன் ஏர்ல ஆர்டிஸ்டுக்கும் மக்களுக்கும் வந்து ஓப்பன் ஏர்ல உட்காந்து கேட்கறதுக்கும் வந்து சொல்லி பார்க்கறதுக்கு வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். Anyway, this year வந்து we encourage also, we don't have ரொம்ப டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் டாப் எண்ட் எல்லாம் நம்ம பண்றது இல்லை. என்கரேஜ் a lot of young talent. So this year 2 டான்ஸ் ட்ராமா அங்க சன்னதி தெரு ஸ்டேஜ்ல ஒரு 30 டான்சர்ஸ் வந்து திருப்பூர்ல இருந்து வராங்க. அண்ட் ஒரு 21 டான்சர்ஸ் திருச்சியில இருந்து வராங்க. ஸோ ஏன் அது வந்து அப்பப்போ எவ்ரி இயர் வி இன்வைட் ஒன் குரூப் அவுட் சைட்ல இருந்து, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த சென்னை சிட்டில சென்டர்ல தி ஆர்ட் ஆஃப் தி சிட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதே வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஃபார் தட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓப்பன் ஏர்ல மக்கள் பண்றதுக்கும் அவங்க ஆர்டிஸ்டுக்கோ மக்களுக்கோ வந்து ஒரு ஸ்பெஷலா யூனிக்கா வந்து மெமரிஸ் இருக்கும். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தடவை ஃபர்ஸ்ட் எவ்ரி இயர் வந்து ஹெரிட்டேஜ் வாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நடைபயணம் ஒரு தீமேட்டிக்கா எடுத்துட்டு மக்களை வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு லீடர் இருப்பாரு, அவர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு, அந்த டீம் புரியுற மாதிரி வந்து அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு, அவங்க வந்து எடுத்துன்னு போவாங்க. ஸோ திஸ் இயர் ஐ எம் ஹேவிங் 9 வாக்ஸ் இந்த மாதிரி வேற ஏரியால. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் அன்வர், ஐ திங்க் லிஸ்ட்ல உங்க ஷெட்யூல் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஷெட்யூல் given to them, ஓகே, ஷெட்யூல் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டீங்கன்னா மிஸ்டர் கோம்பே அன்வர் வந்து முஸ்லிம் இன்ஃபுளுசஸ் இன் மயிலாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு வாக் பண்றாரு, which is the first time that he is doing it. நார்மலா அதுதான் அவருடைய ரிசர்ச் ஏரியா. அப்புறம் வந்து ஒரு 77-year-old ஜம்முநாதன் சொல்லி அங்கே கொண்டு வந்தார். ஸோ அவர் வந்து என்னோட மயிலாப்பூர்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போறாரு. ஸோ அவர் வந்து ஃபேமஸான இடம்லாம் சொல்ல போறது இல்லை. ஆச்சாரிகள் வந்து சொன்னா இங்கே அவங்க காலனி இருந்தது, என்ன பண்ணாங்க, கீரை தோட்டம் அந்த காலத்துல தினகரன் ஆஃபீஸ் சுத்தி எல்லாம் வந்து, தினகரன் யார் இருக்காங்களா அந்த சைட்ல வந்து கீரை தோட்டம்லாம் இருந்தது, நிறைய இடத்துல கீரை தோட்டம்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கல்லுக்காரன் பேருனா ஏன் பேர் வந்தது, அந்த மாதிரி வந்து ஒரு வாக் ஒன்று இருக்கு. இன்னொரு லேடி வந்து மந்தவெளி பாக்கம் வந்து, ஸோ மந்தவெளி பாக்கம் வந்து மோர் ரீசெண்டான ஏரியா, சிஐடி சென்னை இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்ல ப்ராஜெக்ட்ல வந்து வந்தது. ஸோ அது மந்தவெளி பாக்கம் வந்து எப்படி பிளான் பண்ணாங்க, வீடுகள் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, அங்க அந்த காலனி எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ சாம்பிள் அந்த மாதிரி ஒரு 8 வாக்ஸ் இருக்கு. நார்மல் இந்த காலத்துல வந்து வாக்ஸ் வந்து முன்ன 10-15 பேர் வருவாங்க. பட் இந்த காலத்துல வந்து நிறைய பேர், சம்டைம்ஸ் சித்ரா மாதவன் வெரி வெரி வெல் நோன் டெம்பிள்ஸ் வாக் பண்ணுவாங்க. 3 டெம்பிள்ஸ் ஆஃப் மயிலாப்பூர்னு சொல்லி 3 கோயில்கள் காமிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100-120 பீப்புள் வருவாங்க இந்த வாக்காக. ஸோ இது 2 வந்து எங்களோட மெயின் ஸ்பெஷல் இல்ல, கிறிஸ்டன் இல்ல, பட் கொஞ்சம் யூனிக்கான ஈவெண்ட்ஸ் இந்த இயர். அஸ் யூஷுவல் வந்து கோலம் எங்க நார்த் மாடா வீதியில, அதுதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபர்ஸ்ட் கோலம் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆனது. அது சிம்பிள் கோலம் கான்டெஸ்ட். பட் இப்போ வந்து சொன்ன மாதிரி வெளியில இருந்து சில லேடிஸ் எல்லாம் வந்து செங்கல்பேட்டு, தாம்பரம் எல்லாம், மதுராந்தகம் கூட ஒரு வருஷம் 2 பேர் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து அது நிறைய போட்டிகள் இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அன்னைக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் நியூ இயருக்கோ கிறிஸ்துமஸ் ஏதோ பண்ணாங்க. பட் இங்க என்னன்னா வந்து அந்த மயிலாப்பூர்ல அந்த தெருவுல வந்து ஓப்பன்லயே வந்து அத்தனை பேர் வந்து போடுறதே வந்து ஒரு யூனிக், அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷனுக்கே ஒரு யூனிக்கா இருக்கு. பிரைஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஒண்ணு பெருசா பெரிய பெரிய பிரைசஸ் எல்லாம் மிச்சம் பேர் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது இல்லை. பட் அந்த பார்ட்டிசிபேட் பண்றதுலயே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேவரா வருது. ரெண்டாவது வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா, எங்க பிக்சர்ஸ் முன்னாடி பார்த்திருப்பீங்க, அத்தனை பேர் ஒரு ஐ திங்க் ஒரு 75 to 80 வந்து கோலம் போடுவாங்க ஒரு நாள். ஒரு 25 to 30 ரங்கோலி டிமாண்ட்காக ரீசெண்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒன்ஸ் அதை முடிச்சுட்டாங்கன்னா அது வந்து ஒரு கார்பெட் மாதிரி இருக்கும் அந்த தெருவை. இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு அந்த ஃபுல் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 100 பேர் நம்ம போடலாம். வி டோன்ட் ஹேவ் த பெர்மிஷன். ஸோ யூ கேன் இமேஜின் வந்து ஃபுல் தெருவுலயே வந்து ஃபுல்லா கோலம்ஸ் இருக்கும்போது விஷுவலா வந்து அது பாக்குறதுக்கே ஈவினிங் அது முடிச்ச உடனே 4:30 இருந்து 7 வரைக்கும் போலீஸ் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அது வந்து பாக்குறதுக்கு ஒரு தனி அழகா இருக்கும், எஸ்பெஷலி ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்ல. ஸோ சார், உங்களோட வியூஸ், வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு, என்ன வித்தியாசமா இந்த வருஷம் நீங்க பாக்குறீங்கன்றது if you can say a few words. Thank you, sir. ஸோ இது கொஞ்சம்
கோயிங் பேக் இன் டைம் என்ன இருக்கு, நம்ம ஃபேமிலிஸ்லாம் ஒரு மாதிரி நியூக்ளியர் ஆயிடுது. ஜாயிண்ட் ஃபேமிலின்ற கான்செப்ட் இல்லை. பெரியவங்க வந்து தனியா இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் தனியா இருக்காங்க, மூணாவது ஜென்ரேஷன் வேற எங்கேயோ இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோஷியல் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளோட ஒரு முன்ன காலத்துல எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருக்கும், வயசானவங்க சின்னவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருப்பாங்க. அதனால அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்கழி மாசம் நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், ரொம்ப ஒரு விசேஷமான மாதம். ரொம்ப அதுக்கு ஒரு இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்கும், அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டும் நிறைய இருக்கும், ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டைம். இப்ப நிறைய பேர் வேற இந்த டைம் இங்க வருவாங்க. பிளஸ் இந்த கல்ச்சுரலி மியூசிக் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் பாட்டுக்கு இருக்கு. அதனால இந்த டைம் போத் இந்தியாவிலேருந்தும் ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய விசிட்டர்ஸும் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம், அதை வந்து அவங்க அனுபவிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாரும் வீட்டுல இருந்து வெளில வந்து ஃபேமிலியா வந்து நிறைய ரசிச்சு அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தோட தான் இது முதலே ஆரம்பிச்சோம். அதனால இப்போ தொடர்ந்து இதுனால நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இப்ப நிறைய பேர் அந்த டிராவல் பிளான் எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல், டான்ஸ் ஃபெஸ்டிவல் அதுக்கு வரவங்க இதையும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிளானோட தான் வராங்க. அதனால இது வந்து எங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்றதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நம்ம கலாச்சாரத்தை வச்சு. அதனால நீங்களாம் வந்ததுக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மெசேஜ் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணோம். நம்ம கலாச்சாரம் என்னானாலும் அது வந்து தொடர்ந்து அது இருக்கணும், அது இன்னும் நல்ல தரத்தூக்கி இருக்கணும், அதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து.